இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே உள்ள மற்றொன்றும் அதை குறித்ததாகவே உள்ளது என்று நான் நம்புகிறேன். பாலஸ்தீனாவுக்கு யூதர்களுடைய திரும்ப வருதலானது வேதாகம தீர்க்க தரிசனத்தின் ஒரு நிறைவேறுதலாய் உள்ளது என்று நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் பாலஸ்தீனாவிற்கு போகவிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையா? ஆம் ஐயா. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும். மிக மகத்தானவைகளில் ஒன்று, அது வருடத்தின் எந்த நேரம் என்று நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் நாட்காட்டியை பார்க்கின்றீர்கள். இரவின் எந்த நேரம் என்று நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் கடிகாரத்தை காண்கிறீர்கள். நீங்கள் எந்த நாளில் வாழ்கிறீர்கள் என்பதை காண விரும்பினால் யூதர் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே பாருங்கள். அதுதான் தேவனுடைய மணிக்காட்டியாகும். பாருங்கள், அதே இரவில் அதே நாளில் கர்த்தருடைய தூதன் 1946 வருடம் மே மாதம் 7ஆம் தேதி என்று கிரீன்மில் இந்தியானாவில் என்னை சந்தித்தார். அந்த அதே நாளில் யூதர்களுக்கு சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானது. 2500 ஆண்டுகள் கழித்து முதலாக ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட தேசமானது. அல்லேலூயா. மேலும் இன்றிரவு உலகத்திலேயே மிகவும் பழமையான கொடியாகிய 6 முனை கொண்ட தாவீது நட்சத்திர கொடி பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதிலிருந்து 2500 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக இப்பொழுது எருசலேம் நகரத்தின் மீது பறக்கின்றது. இயேசு அத்திமரம் துளிர் விடுவதை நீங்கள் காணும் போது என்றார், இதோ இது இங்குள்ளது. அவர் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கோடைகாலம் சமீபமாயிற்று என்று கூறுகிறீர்கள். இதை நீங்கள் காணும் போது அந்த நேரமானது வாசல் அருகே இருக்கிறது என்பதை அறிவீர்கள். நாம் சரியாக காலத்தின் முடிவிலே இருக்கிறோம். இயேசு தானியேலின் அருவருப்பை குறித்து கூறின பொழுதும் இன்னும் மற்றவையும் நீங்கள் அறிவீர்கள். வரப்போகிற அந்த மகா பிரபு அவர் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார் என்பது அது அந்த 3.5 வருடங்களாகும். இயேசு சரியாக அதைத்தான் பிரசங்கித்தார். அவர் யூதரிடம் தனியாகவே வந்தார். அதன் பின்பு அவர் ஜனங்களுக்காக சங்கரிக்கப்படுவார், ஜனங்களுக்காக ஒரு பலியாவார். பாழாக்கும் அருவருப்பை முகமதியர் ஓவர் மசூதியை அங்கு கட்டினார்கள். அவர்கள் அதுவரை எருசலேமின் மதில்களை மிதிப்பார்கள். எதுவரையிலும் புறஜாதிகளின் யுகம் நிறைவேறும் வரையிலும். அப்பொழுது அவர் யூதரிடம் திரும்ப வருவார். அங்கேதான் அர்மகதான் யுத்தமானது. தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை அவருடைய மனவாட்டியை அழைத்தார். கவனியுங்கள். ஆமையா, அங்கு இன்னும் நிறைவேற வேண்டிய 1,44,000 பேர் மீட்கப்பட்ட யூதர்களாவர். இவைகள் யாவும் அதன் பின்பு சபையானது மேலே எடுக்கப்பட்ட பிறகு வெளிப்படுத்தல் 11 மோசேயும் எலியாவும் தோன்றி இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரசங்கிக்கின்றனர். சபை மேலே எடுக்கப்படுவதற்கென எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது. பரிசுத்த ஆவி புறஜாதியாரிடமிருந்து எடுக்கப்படுகிறது. ஆகவே மீதமுள்ள யூதர்களுக்கு 3.5 வருடம் பிரசங்கம் செய்யப்படுகிறது. ஏனெனில் அவர் உன் ஜனத்தின் மேல் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளின் நடுவில் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்றார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது புறஜாதிகளுக்கு ஒரு இடம் அளிக்கப்படுகிறது. பிறகு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கப்பட இன்னும் 3.5 வருடங்கள் உள்ளன. நிச்சயமாக யூதர்களும் வருகிறார்கள். சகோதரனே, நான் நம்புகிறேன். இந்நேரத்தில் நாம் பாலஸ்தீனாவிற்கு செல்லும் போது ஜெபியுங்கள். அவர்கள் அந்த வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரே காரியம்தான். பிறகு ஒரு சிறிய கேள்வி இங்கரிடம் உள்ளது. பிறகு எல்லாம் முடிவுறுகிறது. இங்கிருப்பது ஒரு ஜெபம் என்று நான் நினைக்கிறேன். இதை பாருங்கள். டாக்டர் ரீடட் கூறினார். அங்கு நின்று கொண்டு திறமை வாய்ந்த ஒரு முகமதியனுடன் பேசும்போது, இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். முகமதியன் அங்கே ஆப்பிரிக்காவிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் கண்டபோது அவர்களில் சுமார் 20,000 பேரை கர்த்தராகிய இயேசுவிடம் வர செய்தேன். அதாவது இல்லை, 20,000 பேர்கள் அல்ல, அது மொத்தமாக 30,000 பேர். அவர்களில் 10,000 பேர் வந்தனர் என்று நான் யூகிக்கிறேன். ஏனெனில் அதிகபட்சமாக முகமதியர்கள் தான் இருந்தனர். அவர்கள் அங்கே நின்றபோது நான், உங்களுடைய கோவிலில் உள்ள தீர்க்கதரிசிகள் யாராவது இந்த மனிதனை சொஸ்தமாக்க முடியுமா என்று கேட்டேன். மேலும் நான், உங்களுடைய விக்கிரகங்களில் ஏதாவது ஒன்று இம்மனிதனை சொஸ்தமாக்க முடியுமா என்று கேட்டேன். நான், அவர்களில் ஒருவராலும் முடியாது, கோவிலில் உள்ள ஒரு தீர்க்கதரிசியாலும், சரியாக கூறினால் எந்த பூசாரியாலும் முடியாது என்று கூறினேன். மேலும் நான், எந்த விக்கிரகமும் அது செய்ய முடியாது, என்னாலும் கூட அது செய்ய இயலாது. ஆனால் பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு அவர் மனிதனிடையே உயிருள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது அவன் முழுமையாக சுஸ்தமாக்கப்பட்டு நீங்கள் காணத்தக்கதாக அவன் நின்று கொண்டிருக்கிறான் என்றேன். ஒரு மனிதன் கழுத்தில் சங்கிலியிடப்பட்டு அவன் ஒரு நாயைப் போல கூட்டி செல்லப்பட வேண்டியவனாய் இருந்தவன்.
ஒரு நிமிட நேரத்தில் நலமுடன் இயல்பாக தன்னுடைய காலில் நின்று கொண்டிருந்தான். முந்தின இரவு நாங்கள் அங்கே காரில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது சகோதரன் ரீட்ஹெட் என்னிடம் கூறினார். அவர் ஓ என்ன என்றார். அதை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த முகமதியன் அவனிடம் வந்தான் என்று அவர் கூறினார். மேலும் இந்த முகமதியனிடம் சிறந்த கல்வியறிவு படைத்த ஒரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்றும் கூறினார். அவர் பாருங்கள் ஐயா, உங்களுடைய பழைய இறந்து போன தீர்க்கதரிசி முகமதை ஏன் நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று கேட்டார். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், முகமதியர்கள் தேவனில் விசுவாசம் வைத்துள்ளனர். அங்கே ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய மணி போன்ற ஒன்று போங் டாங் என்று அடிப்பது போன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு பெரிய ரப்பரால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சுத்தியால் அதை அந்த விதமாக அடிப்பார்கள். அது தேசம் முழுவதும் ஒலிக்கும். அப்பொழுது ஒவ்வொரு முகமதியனும் நிற்கிறான். அப்பொழுது மதகுரு வெளியே நடந்து சென்று, ஒரு உண்மையான ஜீவனுள்ள தேவன் உண்டு, முகமது அவருடைய தீர்க்கதரிசியா இருக்கிறார் என்று கூறுகிறான். அவர்கள் இஸ்மவேலின் பிள்ளைகள். பாருங்கள், ஆகார். அவர்கள் ஆகாரிலிருந்து வெளிவந்த ஆபிரகாமின் பிள்ளைகள். புரிகிறதா? அவர்கள் உண்மையான யெகோவா தேவனில் விசுவாசம் கொண்டுள்ளனர். ஆனால் இயேசுவை அவர் நமது மீட்பர், சுயாதீன ஸ்திரீயிலிருந்து புறஜாதிகளுக்கு அனுப்பப்பட்டவர். பாருங்கள், ஈசாக்கு சாராள் மூலமாக. மேலும் இப்பொழுது அவர்கள் ஆகார் இஸ்மவேல் மூலமாக வந்தவர்கள் முகமதியர்கள். முகமதுவின் கல்லறையை நீங்கள் சென்று காண வேண்டும். அங்குள்ள மகத்தான சமாதி அது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அங்கே குதிரை சேனம் கட்டப்பட்டு 2000 ஆண்டுகளாக அங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. முகமது ஒரு நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து அந்த குதிரையின் மேல் குதித்து உட்கார்ந்து உலகத்தை வெல்லப்போவதாக வாக்குரைத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு பொழுதும் அவர்கள் வெவ்வேறு குதிரைகளை மாற்றிக்கொண்டு அங்கே விசுவாசத்துடன் காத்துக்கொண்டு முகமது மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதிலிருந்து 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. அவர்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார் என்று அவர்கள் கூறுகின்றனர். பழைய எருசலேமின் மதில்களின் மேல் ஒரு மகத்தான பெரிய பரிசுத்த ஸ்தலம் முகமது வருவதற்காக கட்டப்பட்டுள்ளது. அதற்கு கீழே ஒரு சிறிய பரிசுத்த ஸ்தலம் கட்டப்பட்டுள்ளது. அது இயேசுவிற்கு. பாருங்கள், அவர்கள் இயேசு சிலுவையில் அறையப்படவே இல்லை, அவர்கள் அதை குறித்து குழப்பி விட்டிருக்கின்றனர் என்றனர். அவர் ஒரு குதிரையின் மேல் ஏறி சென்று விட்டார் என்று கூறுகின்றனர். பார்த்தீர்களா? இப்பொழுது அவர்கள் அதை விசுவாசிக்கின்றனர். அவர்கள் தங்கள் கண்களுக்கிடையே ஒரு சிகப்பு புள்ளியை வைத்திருப்பார்கள். இந்தியாவிற்கு செல்லுகிற கூட்டத்தாரே, நீங்கள் அதை கவனிப்பீர்கள். என்னே, அவர்கள் ஆயிரக்கணக்கில் அங்கு நின்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது டாக்டர் ரீட்ஹெட் அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான் என்றும், அவன் இப்பொழுது ஏன் நீங்கள் அந்த மரித்து போன வயதான தீர்க்கதரிசியை புறம்பாக்கிவிட்டு மரித்தோரிலிருந்து எழுந்த ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கேட்டான் என்பதாக கூறினார். இப்பொழுது அவர் ஒரு மேதையாயிருந்து தன்னுடைய வார்த்தைகளை எங்கெங்கு பொருத்த வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த முகமதியன் அவரை நோக்கி பார்த்தான். புத்திசாலி, படித்த மனிதன். இங்கே அமெரிக்காவில் இங்கேயே படித்தவர். அவன், ஐயா, அன்புள்ள ஐயா, என்னுடைய மரித்த தீர்க்கதரிசி எனக்கு செய்துள்ளதை காட்டிலும் உம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு என்ன செய்ய முடியும் என்றான். மேலும் என்னுடைய இறந்து போன தீர்க்கதரிசி எனக்கு மரணத்திற்கு பிறகு ஜீவன் அளிப்பதாக வாக்குரைத்திருக்கிறார். அதைத்தான் உம்முடைய இயேசுவும் கூறியிருக்கிறார் என்றான். பாருங்கள், அவன் ஏதோ ஒன்றை பெற்றிருந்தான். அவன் இப்பொழுது இருவரும் ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். இயேசு எழுதினதை நீர் விசுவாசிக்கிறீர், நான் முகமது எழுதினதை விசுவாசிக்கிறேன். இருவரும் ஜீவனை வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றனர் என்றான். என்னுடைய முகமது எனக்கு செய்ததை காட்டிலும் உம்முடைய இயேசு எனக்கு என்ன செய்ய இயலும் என்றான். பாருங்கள், அந்த மனிதன் சாதாரண கூற்றுக்கள், அது உண்மை. அவன், அன்புள்ள ஐயா, ஆனால் சற்று பொறுங்கள் என்றான். அவன், உங்களுடைய இயேசு வாக்குத்தத்தம் செய்தது போல என்னுடைய முகமது எனக்கு செய்யவில்லை. உங்களுடைய இயேசு வாக்களித்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கூறுகின்றனர். மற்றும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கப் போகிறார். அவர் செய்த அதே அற்புதங்கள், அடையாளங்களை உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்களும் கூட செய்ய போகிறீர்கள். நீங்கள் பிணியாளிகளை சுகமாக்குவீர்கள், மரித்தோரை எழுப்புவீர்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள் என்றான். நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்தேன் என்றான். இப்பொழுது போதகர்களான நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தோற்றுவிப்பதை நான் காணட்டும். அப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிப்பேன். ஆனால் இதற்கு மாறாக முகமது இக்காரியங்களை எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யவில்லை. மரணத்துக்கு பிறகு ஜீவன் என்று மாத்திரமே எங்களுக்கு வாக்குரைத்தார். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் போதித்து மற்றவைகளை கடந்து செல்கிறீர்கள். அந்த மனிதன் சரியாக, அந்த முகமதியன் முற்றிலும் சரியாக கூறினான். டாக்டர் ரீடெட் எழுந்து நின்று அழுதார். அவர், சகோதரன் பிரணாம், நான் உங்களை பற்றி நினைத்தேன் என்று கூறினார். அவர் இங்கு விரைந்து வந்து உள்ளே சென்றார். நான் அவர் மீது என் கரங்களை வைத்தேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர் மேல் வந்தது. இப்பொழுது அவர் தரிசனங்களையும் மற்றவைகளையும் கூட காண்கிறார். இப்பொழுது அந்த முகமதியன் இவரை சந்திக்கட்டும். இப்பொழுது இவர் வித்தியாசப்பட்ட நபர். நம்முடைய இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார்.
அவர் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் கூறுகிறேன். அவர் அப்பொழுது செய்த அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அடிப்படைவாதிகளாகிய மக்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த விதத்தில் விளக்க முயன்று கொண்டு வேதத்தின் அடிப்படை அஸ்திபார பாகங்களை விட்டுவிடுகிறீர்கள். அது முற்றிலும் சரி. உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் உன் மூலமாக வேறு பாஷைகளில் பேச முடியும். அவர் உன் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். அவர் உன் மூலமாக தரிசனங்களை காண்பிக்க முடியும். அவர் உன் மூலமாக அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் செய்ய முடியும். எல்லாம் அவருடைய பாகமாக இருக்கின்றன. ஆகவே இந்த பாகத்தை அவரிலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த பாகத்தை விட்டுவிடுவது, என்னை இரண்டாக வெட்டி என்னுடைய இடுப்பு மற்றும் கால்களை எடுத்துக்கொண்டு நீ என்னை பெற்றுக்கொண்டேன் என்று கூறுவது, நீ இந்த பாகத்தை பெறாமல் இருப்பது போன்று இருக்கும். ஒன்று, என்னை முழுமையாக பெற்றாக வேண்டும். அந்த காரணத்தால் தான் தேவன் கூறின எல்லா காரியங்களும் உண்மை என்று விசுவாசிக்கும் முழு சுவிசேஷ பிரசங்கியாக நான் இருக்கிறேன். ஆமேன். மகிமை. நான் ஒரு பரிசுத்த உருளையனாக இருப்பதாக இப்பொழுது உணர்கிறேன். ஆமையா, நான் அதை விசுவாசிக்கிறேன்.